இந்த சீரியலோட ப்ரோமோல நம்ம கங்கா யமுனா ராத்திரி நேரத்துல தூங்காம போன் பாத்துக்கிட்டு இருக்கிறத பார்த்து, ஏய் யமுனா, ராத்திரி நேரத்துல தூங்காம ஏன் போனை வச்சு நோண்டிக்கிட்டு இருக்க? நீ பண்றது எதுவுமே எனக்கு சரின்னு படல. யார்கிட்ட நீ ரொம்ப நேரம் போன் பேசிட்டு இருக்க? யாருக்கு நீ ரொம்ப நேரம் போன்ல மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. அதுக்கு நம்ம யமுனா இருந்துகிட்டு, அக்கா எக்ஸாம் டைம்ல தான் போன் இருக்க கூடாதுன்னு சொல்றீங்க, அதான் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுல, அதான் போன் பாக்குறேன்னு சொல்றாங்க. நம்ம கங்கா இருந்துகிட்டு, நீ முதல்ல காலேஜ் முடிச்சியா? வர வர உன்னுடைய நடவடிக்கை எதுவுமே சரியில்லை யமுனா, உன்னை போனும் கையுமா பாக்குறது இதான் கடைசியா இருக்கணும், ஒழுங்கா போன் அங்க வச்சுட்டு நீ தூங்குன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம விஜய் மாடியில இருந்து தூங்கி எழுந்து வந்து ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்து பார்த்ததும் காவேரி இல்லன்றத பாக்குறாரு. ஓ, நைட்டு சொன்ன மாதிரி அவ வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலும்னு யோசிக்கிறாரு. ஆனா அங்க ரூம்ல ஒரு லெட்டர் இருக்கிறத விஜய் கவனிக்கல. விஜய் அவருடைய தாத்தா கிட்ட வந்து தூங்குங்களா தாத்தான்னு கேட்க, அவரோட பாட்டியும் அது எப்படிடா தூங்குவாரு, நம்மளுடைய குடும்ப மானத்தையே வாங்கிட்டாலே அவருக்கு எப்படி தூக்கம் வரும், இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போது விஜய் சாரி தாத்தா என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்ல, விஜயோட பாட்டியும் டேய் உன் பொண்டாட்டி செஞ்ச தப்புக்கு நீ ஏன்டா சாரி சொல்ற? இன்னொரு பக்கம் விஜயோட தாத்தா இருந்துகிட்டு, காவேரி நம்ம கிட்ட இந்த சம்பந்தம் வேணான்னு எவ்வளவோ சொன்னா, நம்ம தான் கேட்கல, அதனாலதான் நிச்சயதார்த்தம் நடக்கும் போது இந்த மாதிரி பண்ணிட்டா, எனக்கு என்னமோ காவேரி செஞ்சதுதான் சரின்னு தோணுதுன்னு சொல்றாரு. நம்ம காவேரிக்கு பசுபதியை பத்தி நல்லா தெரியும், இந்த குடும்பத்துக்கு எந்த பிரச்சனையும் ஆயிடக்கூடாதுன்னு தான் அவ நிச்சயதார்த்தப்ப அந்த மாதிரி நடந்துகிட்டான்னு சொல்றாரு. அதுக்கு விஜயோட பாட்டி இருந்துகிட்டு, போதும் இப்படி சப்போர்ட் பண்ணி தான் அவ நிச்சயதார்த்தப்ப இந்த மாதிரி நடந்துகிட்டா, அவளுக்கு சப்போர்ட் பண்றதை நிறுத்துங்கன்னு பாட்டி சொல்றாங்க. நம்ம தாத்தாவும் விஜய் கிட்ட, டேய் விஜய், கொடைக்கானல்ல அந்த பசுபதி நம்ம காவேரியை கடத்தினான்ற விஷயம் ஏன்டா என்கிட்ட சொல்லவே இல்ல? ஒருவேளை நீ இதை முன்னாடியே சொல்லியிருந்தா இந்த சம்பந்தத்தை நான் அப்பவே நிறுத்தி இருந்திருப்பேன், நீ என்கிட்ட சொல்லாததுனால தான் இந்த சம்பந்தம் நிச்சயதார்த்தம் வரைக்கும் வந்தது, ஏன்டா என்கிட்ட சொல்லலன்னு கேட்க, நம்ம விஜயும் தாத்தா இதெல்லாம் தெரிஞ்சா நீங்க ரொம்ப டென்ஷன் ஆயிடுவீங்கன்னு தான் நான் சொல்லலன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல தாத்தா, நம்ம அஜய் ராகினியை விரும்புறதா சொன்னா, அதனால நம்மளால இந்த சம்பந்தம் நின்னு போயிடக்கூடாதுன்னு தான் நான் இந்த விஷயத்த சொல்லலன்னு சொல்றாரு. நம்ம தாத்தாவும் நம்ம எல்லாருமே நிச்சயதார்த்தப்ப அவ இப்படி பண்ணிட்டாலே அவ மேல கோவப்பட்டு திட்டணும், ஆனா அவ சைடு இருந்து நம்ம யாருமே யோசிச்சு பார்க்கவே இல்ல, அவ பக்கம் இருந்து யோசிச்சு பார்க்கும் போது அவ பண்ணது சரிதான் எனக்கு தோணுதுன்னு சொல்றாரு. நம்ம தாத்தா இருந்துகிட்டு, நின்னு போன சம்பந்தம் நின்னு போனதாவே இருக்கட்டும், மறுபடியும் அஜய்க்கும் ராகினியும் கல்யாணம் பண்ணி வைக்க வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கு நம்ம விஜய் இருந்துகிட்டு, அது நம்ம மட்டும் முடிவு பண்ண முடியாது தாத்தா, அஜயோட அம்மா அப்பா தான் முடிவு பண்ணணும்னு சொல்றாரு. அதுக்கு அஜயோட பாட்டி இருந்துகிட்டு, நீங்க சொல்ற மாதிரி இந்த சம்பந்தத்தை நிறுத்த முடியாது, அவரு அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் பண்ணணும்னு ஒத்த கால நிக்கிறாரு, அவர் நினைச்சதை சாதிச்சுவாருன்னு சொல்றாங்க. நம்ம தாத்தா இருந்துகிட்டு, அது எப்படிமா சரி வரும், அந்த பசுபதி கடத்துற அளவுக்கு வில்லனா இருக்கிறான், அவனை எப்படி இந்த குடும்பத்துக்குள்ள நுழைக்க முடியும், அவனால இந்த குடும்பத்துல வேற யாருக்காச்சும் ஏதாச்சும் பிரச்சனை வந்தா என்ன பண்றதுன்னு சொல்றாரு. உடனே விஜயும், தாத்தா இப்போதைக்கு எதுவும் பேசிக்க வேண்டாம், கொஞ்சம் பொறுமையா இருப்போம், அப்புறமா இத பத்தி யோசிச்சுக்கலாம்னு சொல்லிடுறாரு. நம்ம தாத்தா விஜய் கிட்ட, என்ன விஜய் இவ்வளவு நேரம் ஆகுது இன்னும் காவிரியை காணோம், அவ இன்னும் ரூம்ல என்ன பண்றான்னு கேக்குறாரு. அதுக்கு விஜய் இருந்துகிட்டு, இல்ல தாத்தா நான் ரூம்ல எல்லாம் பாத்துட்டேன், காவேரி ரூம்ல இல்ல, எங்க போனான்னு எனக்கு தெரியலன்னு சொல்றாரு. தாத்தாவும், நான் காலையில எந்திரிச்சதுல இருந்து காவேரியை பார்க்கவே இல்லையேப்பா. அதை கேட்ட விஜய்க்கு, ஒருவேளை காவேரி உண்மையிலே வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலோன்னு யோசிக்கிறாரு. கடைசி வரைக்கும் ரூம்ல காவேரி எழுதி வச்ச லெட்டரை விஜய் பார்க்கவே இல்ல. இதுக்கப்புறம் விஜய் அந்த லெட்டரை பார்த்து என்ன ரியாக்ட் பண்ண போறாரு, காவேரியை எங்க போய் கண்டுபிடிப்பாருன்ற விஷயத்தை பொறுத்திருந்து பார்க்கலாம். இது போன்ற சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளுக்கு ஸ்டார் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.